ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்க போகிறேன்னா, சூட மீனை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சூட மீனை எடுத்துக்கிட்டு அருகாமனையில் இந்த மாதிரி செதிலை பூரா எடுத்துருங்க. செதிலை பூரா எடுத்துட்டிங்கன்னா செதில் அதுக்கப்புறமா அருகாமனை தேவையில்லை. அருகாமனை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஓரமாட்டுட்டு உங்கள் வீட்டில் சிஸ்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வால் பகுதியிலேருந்து இந்த மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் வந்துடும். அந்த முள் பகுதி பூரா ஓரமாக போயிடும். செதிலையுமே உள்ளே இருக்கிற அந்த செதில் இப்படி எடுத்துடலாம். முதுகில் இருக்கிற முள்ளை இப்படி வெட்டிடலாம். வாழை ஒரு வெட்டுனதை கரெக்டாக பாருங்கள். நல்லா சூப்பராக வெட்டியிருக்கேன்னா, அழகாக வெட்டியிருக்கேன்னா பாருங்கள். அப்படியே சட்டிக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள் எப்படி வெட்டி க்ளீன் பண்ணி சட்டிக்குள்ளே போட்டிருக்கேன்னு பாருங்கள். நல்லா அழகாக தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வந்து சூட மீனை வந்து அழகாக வெட்டி ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி அலசுனது நெத்திலி கருவாடு மாதிரி எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க. வெள்ளேர்னு இந்த மாதிரி அலசினோம்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் சுத்தமாக இருக்கும். பாருங்கள் பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மீன்குட்டி அழகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்க போகிறேன்னா, சூட மீனை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சூட மீனை எடுத்துக்கிட்டு அருகாமனையில் இந்த மாதிரி செதிலை பூரா எடுத்துருங்க. செதிலை பூரா எடுத்துட்டிங்கன்னா செதில் அதுக்கப்புறமா அருகாமனை தேவையில்லை. அருகாமனை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஓரமாட்டுட்டு உங்கள் வீட்டில் சிஸ்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வால் பகுதியிலேருந்து இந்த மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் வந்துடும். அந்த முள் பகுதி பூரா ஓரமாக போயிடும். செதிலையுமே உள்ளே இருக்கிற அந்த செதில் இப்படி எடுத்துடலாம். முதுகில் இருக்கிற முள்ளை இப்படி வெட்டிடலாம். வாழை ஒரு வெட்டுனதை கரெக்டாக பாருங்கள். நல்லா சூப்பராக வெட்டியிருக்கேன்னா, அழகாக வெட்டியிருக்கேன்னா பாருங்கள். அப்படியே சட்டிக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள் எப்படி வெட்டி க்ளீன் பண்ணி சட்டிக்குள்ளே போட்டிருக்கேன்னு பாருங்கள். நல்லா அழகாக தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வந்து சூட மீனை வந்து அழகாக வெட்டி ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி அலசுனது நெத்திலி கருவாடு மாதிரி எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க. வெள்ளேர்னு இந்த மாதிரி அலசினோம்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் சுத்தமாக இருக்கும். பாருங்கள் பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மீன்குட்டி அழகு.